உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் போட்டிக்காக பார்வையாளர் கேலரிகள் அமைக்கும் பணிகள் நடைபெறுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபு அளித்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம். பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளான அவன்யாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான முன்னேற்பாடு பணிகள் வேகமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக பொங்கல் பண்டிகை வரக்கூடிய 15ஆம் தேதி அவன்யாபுரத்திலும், 16ஆம் தேதி பாலமேட்டிலும், 17ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய வாடிவாசல் பகுதி. இந்த பகுதியில் தற்போது பார்வையாளர்கள் அமருவதற்கான கேலரிகள், அதே போல பார்வையாளர் மாடங்கள், ஜல்லிக்கட்டினுடைய அந்த வாடிவாசல் பகுதிகள், அதே போல வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பிரதிநிதிகள், முக்கிய பிரமுகர்கள் அமர்வதற்கான கேலரிகள், இப்படி அனைத்து ஏற்பாடுகளும் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளும் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக 1000த்திற்கும் அதிகமானோர் ஒரே நேரத்தில் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக இந்த பார்வையாளர் கேலரிகள் என்பது அமைக்கப்பட இருக்கிறது. அதே போல வாடிவாசல்களில் அமைக்கப்பட இருக்கக்கூடிய அந்த தென்னங்கட்டைகள் புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான பார்வையாளர் கேலரிகள், அதே போல விஐபிகள் அமர்வதற்கான கேலரிகள் உள்ளிட்ட முக்கிய பணிகள் 90% நிறைவடைந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் மணிகண்ட பிரபு.